ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வார்த்தையை சொல்லியே கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுது. சரி, இன்றைக்கி நம்ம சூப்பரான பேபிகார்ன் பெப்பர் மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த பேபிகார்ன் மசாலா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கடைக்கு பேபிகார்ன் வந்திருந்தது. சரி, பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது, செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பேபிகார்னெல்லாம் தண்ணியில் ஒருக்கா வாஷ் பண்ணிவிட்டுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நான் நீல வாக்கில் கட் பண்ணுறேன். ஏன்னா குட்டீஸோட சாய்ஸ் இது இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா பொடி அரைச்சிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. அதில் கால்வாசி அளவுக்கு சீரகம் எடுத்துட்டுங்க. சேம் சோம்பு அளவுக்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க, லைட்டாக வறுத்து விட்டுக்குங்க. ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஆற வச்சு பொடியாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக சேம் பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டுங்க, நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிக்கானை உள்ளே சேர்த்திட்டுங்க, ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. பேபிகார்ன் வதக்கும் போதுங்க சூப்பரான அரோமா வரும். அதை என்ஜாய் பண்ணிகிட்டே வதக்கி விட்டுக்கலாங்க. ஏன் இவ்வளோ நாளாக ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டோன்னு சொல்லி சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. என் பையனுக்கு ஜாயிண்டிஸ் வந்திருந்ததுங்க. இப்போ அவன் மஞ்சக்காமாலையிலேருந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டான். ஸோ மறுபடியும் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம கிரேவி தாளித்து விட ஆரம்பிச்சிக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டுங்க, பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாங்க. கூடவே பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கிறேங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துன உடனே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இந்த அளவுக்கு கிளறி விடுங்க. லைட்டாக பொன்னிறம் ஆனதுக்கப்புறங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பழுத்த தக்காளி, கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிங்க. கூடவே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கிங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சோம்பு மிளகு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பொடியும் இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ காரம் ஜாஸ்தி ஆயிரும். இப்போ நம்ம பேபிக்கானெல்லாம் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிங்க. நான் கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டுங்க, லிட்டை போட்டு மூடிங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்துடட்டும். ஏன்னா நம்ம எல்லா மசாலாவையும் பச்சையாக தாங்க போட்டிருக்கோம். ஸோ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக கொதி வரட்டும். இப்போ 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக கொதி வந்துருச்சு. நீங்கள் கிரேவி திக்காக வேணும் இல்லை தின்னாக வேணுங்கிறது இந்த டைமில் டிசைட் பண்ணிவிட்டு தண்ணி வேணுன்னா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபிக்கானை உள்ளே சேர்த்திக்கலாங்க. பேபிகார்ன் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மசாலாவோட கொதி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் பொடிச்சு வச்சுருந்த சோம்பு மிளகு பவுடரையும் உள்ளே சேர்த்திட்டுங்க. அண்ட் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி இலையும் க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான அரோமா வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பேபிகார்ன் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேபிகார்ன் மசாலா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டு கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸ் என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.